இப்போ பொதுமக்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்ல நெறைய டைப் இருக்கு. அதுல எல்லா வகையான கார்டுக்கும் பொங்கல் பரிசு வருமா? இல்ல குறிப்பிட்ட கார்டுக்கு மட்டும் தான் பொங்கல் பரிசு வருமா? அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. அதத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல டிஎன்பிடிஎஸ்சி அப்படின்ற கவர்மெண்ட் வெப்சைட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல நம்ம மின்னணு அட்டை தொடர்புகள் சேவை அப்படின்னு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணோம்னா அதில் நம்ம ரேஷன் கார்டு வாங்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்றத அந்த மொபைல் நம்பரை இதில் ரிஜிஸ்டர் நம்பரை இதில் போடணும். இதில் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு கீழேயே அந்த கேப்ஷா வரும். அதையும் போட்டுட்டு பதிவு செய் அப்படின்றத நம்ம செய்யணும். அப்படி நம்ம பதிவு செய் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தோம்னாக்கா, நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். கீழே போய்கிட்டு இருக்க அதே செகண்டுக்குள்ளே ஓடிபி வந்துருச்சுன்னா, ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கன்னா, நம்மளுடைய கார்டுனுடைய விவரங்கள், பெயர், எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய வயது அப்படின்ற நம்ம கார்டில் இருக்கக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸும் நமக்கு காட்டும். அதுக்கு கீழயே நம்ம பார்த்தோம்னா, உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஆப்ஷனுக்குள்ளலாம் போக தேவையில்ல. அப்படியே மேலே போனீங்கன்னா, அதில எண் விவரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அத நம்ம டச் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா, அதில நம்ம கார்டில எந்த கார்டோடைய கடையுடைய நம்பர் அப்படின்ற நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வரும். அத விட்டுட்டு அதுக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உரிமை வழங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இப்ப அந்த உரிமை வழங்கல் அப்படின்ற ஆப்ஷன தான் செலக்ட் பண்ண போறோம். அத செலக்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள போனோம்னா, நமக்கு இந்த பொங்கலுக்கு பரிசு என்னென்ன பொருள் வரும், நமக்கு வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க அந்த உரிமை வழங்கல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேஜ்க்குள்ள போகலாம். மக்களுக்கு இந்த சந்தேகம் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்ல என்பிஹெச்ஹெச், ஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லி பல ஆப்ஷன்ஸ்ல நமக்கு ரேஷன்ஸ் கார்டு குடுக்குறாங்க. அதனால தான் மக்களுக்கு இவ்ளோ சந்தேகம் வருது. அத நம்ம இப்ப கிளியர் பண்ணிடலாம். உரிமை வழங்கல் அப்படின்ற பேஜ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, நமக்கு உரிமை வழங்கல் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பொங்கல் பரிசு 3000 அதுக்கு கீழேயே 1 கிலோ அரிசி, பருப்பு, சர்க்கரை அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க வாங்கி இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நமக்கு இதிலேயே குடுத்துருவாங்க. நம்ம இத வச்சே கடைகள்ல போயிட்டு கேட்கலாம். எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்க அட்டைக்கு குடுக்க மாட்டாங்க, உங்க அட்டைக்கு வரல அப்படின்னு சொன்னாலும், நம்ம இத வச்சே மேல்முறையீடு பண்ணலாம். அவங்க கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம மேல் இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்களும் பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு அட்டைக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைச்சிருக்கா? இல்லையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.